கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 5:15 இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாளில் விசுவாசமுள்ள ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசமுள்ள ஜெபம், அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேணும்? செத்துப்போன விசுவாசமாய் இல்லாதபடிக்கு உயிருள்ள விசுவாசமாய், ஜீவனுள்ள விசுவாசமாய் காணப்பட வேண்டும். எப்படி உயிருள்ள விசுவாசமாய் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அது கால தாமதம் ஆனாலும், அதை தாமதித்து கொண்டே இருந்தாலும் கூட, ஆனால் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாகவே இல்லை. சாராளினுடைய கற்பம் செத்துப்போன நேரத்திலும், ஆபிரகாமுக்கு வயதான நேரத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் செத்து போகவில்லை. அது உயிருள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம், நம்மளுடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெற்ற பலவீனமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும், அது ரட்சிக்கக்கூடிய விசுவாசமாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தாலும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வயது சென்றிருந்தாலும், என்ன நடந்தாலும், இனி கற்பமே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச சூழ்நிலையிலும் கூட, எல்லாரும் அற்பமாக என்ன நேரத்தில், இனி இவங்க நிமித்தமாக ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்ச நேரத்திலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர்கள் விசுவாசித்தாங்க. 2 பேர் விசுவாசித்தாங்க. தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்காய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் விசுவாசித்து 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 குறித்த காலம் வரும் பொழுது தேவன் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசித்த பிரகாரமாய், தேவன் சொல்லிய பிரகாரமாய் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரமாய் அவர் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணினார். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவர்களுடைய விசுவாசமுள்ள ஜெபம். அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரல, உங்களுடைய ஜெபத்திற்கு இன்னும் எந்த காரியமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அந்த விசுவாசம் எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த ஜெபம், அந்த விசுவாசம் அவ்விசுவாசமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நீ விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறிடு, அது நடக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் கூட, சாராளினுடைய கற்பம் செத்து போன நேரத்திலும் கூட உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் உயிருள்ள தேவன். செத்துப்போன கற்பத்தில் அவருடைய வார்த்தை உயிர்ப்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நம்மளுடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கக்கூடியதாய், அது சுகமாக்கக்கூடியதாய், விடுதலை உண்டாகக்கூடியதாய், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசமுள்ள ஜெபம் இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தாமதமான வாக்குத்தத்தம், செத்து போனதை போல் இருக்கிற காரியங்கள் இந்த நாளில் தேவன் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை எழுப்பும்படியாய், நம்ம ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு இந்த நாளில் விசுவாசித்தவர்களுக்கு அவருடைய மகிமையை தேவன் காண்பிக்க வல்லவராயிருக்கிறார்.